வணக்கம் மாணவர்களே. இன்று 10ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 6 அணுக்கரு இயற்பியல் தீர்க்கப்பட்ட கணக்குகள் 6.1 கீழ்க்கண்ட அணுக்கரு வினையிலிருந்து A, P, C மற்றும் E ஆகியவற்றை காண்க. என்ன வினை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அலுமினியம். ஓகேவா? இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த அலுமினியத்துல அணு எண் என்பது 13, நிறை எண் என்பது 27. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க பாஸ்பரஸ் கொடுத்தாங்க, அணு எண் 15, நிறை எண் 30. சரியா? இப்போ இங்க ரெண்டையும் நீங்க பாருங்க. என்ன வித்தியாசம்னா, அணு எண்ணுல இங்க அணு எண்ணை தான் நம்ம பார்க்கணும். அணு எண் இங்க 13 இருக்கு, இங்க 15 இருக்கு. இதை சமன்படுத்தணும். எங்க குறைவாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வினைப்படு பொருள்ல தான் என்ன இருக்கு, குறைவாக இருக்கு. அப்புறம் வினைப்படு பொருள்ல சமன்படுத்தணும். சரியா? இப்போ வினைப்படு பொருள்ல எவ்வளவு குறைவா இருக்குன்னு பாருங்க. இங்க 15 இருக்கு, இங்க 13 இருக்கு. அப்படின்னா 2 தான் குறைவா இருக்கு. அப்படின்னா இங்க 2 இங்க போடணும். சரியா? அடுத்து பாருங்க, நிறை எண் பார்க்கணும். சரியா? இப்போ இந்த 2 போட்டோம்னா 2 அணு எண் உள்ளது என்னன்னு பார்க்கணும். அணு எண் 2 உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம ஃபில் பண்ணுவோம். அணு எண் 2 உள்ளது 2 போட்டோம்னா ஹீலியம் தான் என்னது, அணு எண் 2. அப்புறம் அதுக்கு நிறை எண் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீலியத்துக்கு நிறை எண் 4. சரியா? 2 பக்கத்துல எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். இது என்னது, கீழே போடுறோம், இது மேலே போடும். அதாவது சப்ஸ்கிரிப்ட், இது சூப்பர் ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்ட்ல என்ன போடணும்னா அணு எண் போடணும், நிறை எண் இங்க போடணும், மேலே போடணும் 4. இந்த இடத்துலையும் போட்டுக்கலாம். 2 இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம போட்டுக்கலாம். சரியா? இப்போ 13 + 2 15 அணு எண்ணை நம்ம சமன்படுத்திட்டோம். சரியா? இப்ப நிறை எண் பார்க்கணும். நிறை எண் இந்த சைடு பாருங்க. 27 + 4 என்ன வரும், 31 வரும். சரியா? ஆனா இங்க 30 தான் இருக்கு. சரியா? அணு எண்ணை சமப்படுத்தியாச்சு. நிறை எண் 1 இருக்கணும். அதாவது நிறை எண் 1 இருக்கணும், அணு எண் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா 0. சரியா? சரி, அணு எண்ணை ஏற்கனவே சமன்படுத்தியாச்சு. 0, 1. 30 + 1 31. இங்க 27 + 4 31. இப்போ நிறை எண்ணையும் சமன்படுத்தியாச்சு. அப்பனா அதாவது எந்த ஒரு மின் சுமையும் இல்லாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான் தான். இந்த நியூட்ரானை என்ன செய்யணும், இங்க போட்டுறணும். அதுக்கு தான் நிறை எண் மட்டும்தான் வரும், அணு எண் என்ன செய்யாது, வராது. அதாவது மின் சுமை வராது அதுக்கு. அடுத்து பாருங்க, அடுத்த வினையில இங்க 12 இருக்கு, இங்க 11 இருக்கு. இங்க 12, இங்க என்ன இருக்கு, 11. அப்பனா எந்த பக்கம் கூட்டணும்னு உங்களுக்கா தெரியணும். சரியா? இங்க அணு எண் 1 அதிகமா இருக்கு, 12. இங்க 11 தான் இருக்கு. அப்பனா 1 இங்க கூட்டணும். சரியா? நிறை எண் 1 கூட்டணும். 1 உள்ள அணு எண் 1 உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜனுக்கு தான் 1. அப்புறம் அதுக்கு நிறை எண் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறை எண் 1 தான். அணு எண்ணும் 1, நிறை எண்ணும் 1. சரியா? அதை புரோட்டான் நம்ம சொல்லுவோம். பார்ட்டிகிள் துகள்னு சொல்லல, என்னது, புரோட்டான் துகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அணு எண்ணை இங்க 12, இங்க 11 + 1 12 சமன்படுத்தியாச்சு. அடுத்து என்ன பார்க்கணும்னா நிறை எண். இங்க 24 இருக்கு, இங்க 24 1 + 1 25 இருக்கு. சரியா? இப்ப நிறை எண் மட்டும் பாருங்க. நிறை எண் மட்டும் உள்ளது என்னது, நியூட்ரான் தான். இங்க 1 போட்டுக்கோங்க, இங்க என்னது 0 தான். நிறை எண் 1 உள்ளது நியூட்ரான். நியூட்ரானை மட்டும் இங்க போட்டா போதும், சமமாயிரும். இப்போ கூட்டுங்க. இங்க 24 + 1 25, இங்க 24 + 1 25. சரியாயிடுச்சு. அடுத்து பாருங்க, இங்க 92 இருக்கு அணு எண், இங்க 93 இருக்கு. சரியா? அப்பனா 93ல இருந்து 1 கழிச்சாதான் என்ன ஆகும், 92 கிடைக்கும். அப்பனா இந்த பக்கம் தான் நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எலக்ட்ரானை போடணும். எலக்ட்ரானுக்கு தான் மின் சுமை என்னது, -1. -1. 93 கழிச்சா என்ன கிடைச்சிரும், -1 கழிச்சா என்ன கிடைக்கும், 92 கிடைச்சிரும். சரியா? அப்பனா இப்போ அணு எண்ணை சமன்படுத்தியாச்சு. அடுத்து நிறை எண். இங்க 38 இருக்கு, 238. இங்க 239 இருக்கு. அப்பனா இதுக்கு என்னது, 0 தான். இதுக்கு மாசுங்கிறது என்ன செய்யாது, நிறை எண்ணுங்கிறது கிடையாது. அதனால இது 0 போட்டணும்.
இப்போ 238, 239 சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? 1 எக்ஸ்ட்ரா அதிகமா இருக்கு. அந்த 1 உள்ளது தான் என்னது? நியூட்ரான். 1 போட்டோம்னா என்னது? 239. இங்கேயும் என்னது? 239 சரியா? முத அணு எண் சமன்படுத்தணும். அதுக்கடுத்து நிறை எண் சமன்படுத்தணும். இப்போ இந்த ஏபிசி ஏங்கிறது என்ன பார்த்துருக்கோம்? ஹீலியம். பிங்கிறது என்னது? நியூட்ரான் சரியா? சி அப்படிங்கிறது என்னது? சிங்கிறது இங்க இருக்கு ஹைட்ரஜன், அதாவது புரோட்டான். டீங்கிறது என்னது? எலக்ட்ரான். டீங்கிறது என்னையா? இந்த இடத்துல இந்த வினையில டி வருது. ஏபிசியை எடுத்து எழுதிடணும். ஏங்கிறது ஆல்பா துகள், அதாவது ஹீலியம். பிங்கிறது நியூட்ரான், சிங்கிறது புரோட்டான், டிங்கிறது எலக்ட்ரான் சரியா? இதை எடுத்து எழுதிட்டா ஆன்சர் இவ்வளவுதான். முதல் அணு எண் சமன்படுத்தணும், அதுக்கடுத்து நிறை எண்ணை சமன்படுத்தணும். இதை மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிடணும்.